ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க இந்த பண்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா என்கிட்ட ஒரு லுக் சேஞ்சர் ஒன்றுமே இல்லை. அந்த லுக் சேஞ்சருக்காக மட்டுமே இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், யாரும் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டாப் அப் பண்ணி உங்கள் காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் இந்த லுக் சேஞ்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி. அதனால தான் 1000 டைமண்டில் நம்ம கொடுக்குறாங்களா இல்லை நமக்கு கதரை விட்டு ஓட போகிறாங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் காலங்காத்தால 8 மணிக்கு உட்காந்து இவனுக்கு கருணாவுக்கு டைமண்ட் அள்ளி கொடுத்ததுக்கு அவன் எப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள். இப்போ போய் நம்ம கிளே கேட்சை ஒரு 10-15 தடவைக்கு மேலே கொடுத்துட்டு வரோம். எவ்வளோக்கு கொடுக்குறானோ அவ்வளோ நமக்கு லக்கேறும். ஸோ நல்லாவே கொடுப்போம். அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ நல்லாவே கிளியர் கேட்சை கொடுத்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக எதுவும் பண்ணாமல் டேரெக்டாக இந்த பண்டிலில் போய் நம்ம அப்படியே ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பண்டில் இந்த கேப் வேணால் ஏதோ கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த 3 மட்டும் எனக்கு வேண்டாம். ஆல்ரெடி ஒரு பண்டில் என்கிட்ட ஓன் லிஸ்ட்டில் இருக்குது. எனக்கு இந்த லுக் சேஞ்சர் பண்டில் மட்டும் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, உலகத்திலே நான் இந்த ஐடி தான் லக்கிஸ்ட் ஐடி நான் நினச்சிக்குவேன். ஸோ நான் நினச்சிக்குவேன், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னை போடுவோம். கொடுத்தாங்க, ஆரம்பிச்சுட்டா. இப்போ இனிமேல் நமக்கு பண்டில் கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்ச கஷ்டம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லதுங்க. கொடுக்குறான் எல்லாம் 1-2 தாங்க கொடுக்குறான். 10 பக்கமாக சுத்தமாக போக மாட்டேங்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த 1000 நிமிடத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதை 10 நல்லா அழுத்தி பிடிப்போம். அது அழுத்தியாச்சு. இப்போ அப்படியே ஸ்பின் பண்ணுவோம். கொடுத்தா 10 எதுக்கு நம்ம டச் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் கொடுக்குறோம். இந்த பண்டில் 10 டச் பண்ணி அதை கொடுக்கலாங்க. ஏமாத்துறாங்க. இப்படி நல்லா சர்வர் குழப்பி விடுவோம். இப்படி நல்லா குழப்பி விட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த டேரக்ட் ஆகில் போயிடும். 1000 டைமண்ட் இருந்துச்சு அந்த இடத்துல. இப்போ 556 டைமண்ட் கிட்டே கொண்டு வந்துட்டேன் அந்த கருணா போய். இல்லை கருணா, இந்த டைமண்டில் மட்டும் நீ கொடுக்கலான்னு உனக்கு இருக்குடா. இந்த ஸ்பின்னில் நீ கொடுக்கல ஒன்று பச்சையாக கேட்பேன்டா. பச்சையாக கேட்பேன். அதான் நீலாம் எதுக்குடா கேம் வச்சிருக்க நாயே? எப்படிக்கா இதெல்லாம் எடுத்து கொடுக்காம வச்சிருக்கேன்? எதுக்குடா நீ கேமை வச்சிருக்கேன்? நாதாரி நாயே பச்சையாக கேட்டாங்க. இப்போ அதை நல்லா பண்ணுறது அழுத்தி பிடிச்சி ஸ்பின் பண்ணுவோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுதான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நல்லா டச் பண்ணிட்டே இருப்போம். டச் பண்ணிட்டே இருந்து இப்போ 90 ஸ்பின்னு. நாசமா போக. டே கரணா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் தான் எனக்கு கேட்டது என்ன, நீ கொடுத்தது என்னடா? என்ன இவன்லாம் எத்தனை தடவை திட்டினாலும் இவனுக்கு அறிவு இல்லையாங்க? கேட்டது என்ன அந்த பண்டில் கொடுத்து அமிச்சிட்டாங்க. நாதாரி வெளியாவது மக்களே, இவன் உடனே கேம் நடத்தணும். சரி, இப்போ அடுத்து 90 10 கொடுத்துருக்கான். பரவாயில்ல. 94 வந்துடுச்சுன்னு எவ்வளோ வரப்போகுதோ தெரியல. ஸோ இப்போ ஃபைனல் நம்மக்கிட்ட